நான் கூட ஒரு அக்யூஸ்டு தான். அந்த பட்டத்தை கொடுத்தவர் முரளி சார் ராமசாமி. என்ன 50 வருஷத்துக்கு மேலே வந்து எந்த கட்சிக்காக பாடுபட்டாரோ அந்த கட்சியாலே அக்யூஸ்ட் ஆக்கப்பட்டவர் அழகப்பன். எந்த சங்கத்துக்காக 25 வருஷமாக நான் டே நைட்டாக ஒர்க் பண்ணமோ அந்த சங்கத்தாலே இப்போ நான் அக்யூஸ்ட் ஆகி நிற்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து நம்ம உதயா வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்து வரும்போது நான் இன்விடேஷன் நினைக்கல. ஏன்னா டெய்லி வந்து தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து எனக்கு வந்து கோர்ட் நோட்டீஸாக வந்துகிட்டே இருக்குது. நான் வாங்கின நினச்சி வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் நேராக எடுத்தாந்து கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டேன். அந்த வந்து இன்விடேஷனை பார்க்கும்போது பார்த்தோன்னே என்ன உதயா எனக்கு அக்யூஸ்ட் இது கொடுத்துட்டு நீங்களே நேராக வந்துட்டீங்களான்னு, கோர்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களான்னு. சார் இது இன்விடேஷன்னார். உண்மையாகவே வந்து அதை பார்க்கும்போது அதனோட உழைப்பு இருக்குங்களா. அதாவது வந்து நான் சொல்கிறேன், நேரம் வரும்போது நல்ல நேரம் வரும்போது நம்மளை சுற்றி நல்ல நண்பர்கள் வருவாங்க. கெட்ட நேரம் வரும்போது நம்மளை சுற்றி கெட்ட நண்பர்கள் வருவாங்க. நல்ல நேரம் வரும்போது நல்ல நண்பர்கள் வருவாங்க, கெட்ட நண்பர்கள் விலகுவாங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ வந்து நல்ல நேரம் வந்திருக்கு. இப்போ நிச்சயமாக எல்லாருமே வந்து மேடையிலேருந்து இது அமையிறது இருக்குங்களா. சாதாரணமாக பேசும்போது படத்தை பற்றி பேசுவாங்க. உங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க. இது ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாருமே வந்து இங்கே ஒரு குடும்பமாக அங்கே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரையும் ஒரு மேடையில் நிற்க வைக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய நட்பு தான். அந்த நட்பு வந்து எங்கள் எல்லாரையும் இந்த ஒரு மேடை நிற்க வைக்குது. அந்த நட்பு ஒரு வேளை நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் களையத்துக்கு ஒரு காரணமாக இருந்தால் கூட அதை நான் வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக எடுத்துப்பேன். ஏன்னா அக்யூஸ்டுங்கிறது ஒரு தப்பான வார்த்தை இல்லை. முதல்ல வந்து அக்யூஸ்டுங்கிறது வந்து கன்விக்டட் தான் தப்பான வார்த்தை. அக்யூஸ்டுங்கிறது வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்க. நாங்கள் குற்றம் ஏன்னா இன்றைக்கி ஆட்சியில் இருந்த எல்லாருமே அக்யூஸ்டாக தான் இருந்திருக்காங்க. எல்லாருமேலும் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அதில் வந்து நிரபராதியாக விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க, கன்விக்ட் ஆகிருக்காங்க. பெரும்பாலும் யாரும் கன்விக்ட் ஆனதில்லை. அது மாதிரி வந்து உங்கள் படம் வந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப உதயாவோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லா அவமானங்களையும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சிரித்த முகத்தோடு இருப்பார். எந்த அவமானமும் அவர் வந்து கஷ்டப்படுத்தவே படுத்தாது. எவ்வளோ வேணாலும் நீ அவமானத்தை கொடுங்க, சிரிச்சுட்டே இருப்பார். அவருக்கு வந்து எப்படி வந்து விக்ரமுக்கு வந்து ஒரு சேது படம் அமைச்சதோ அது மாதிரி வந்து உதயாவுக்கு வந்து இந்த படம் வந்து அமையுங்கிறது நான் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஆக்ஷன் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது.